மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 13. மொட்டை தலைக்கேற்ற பட்டுக்குல்லா. பகுதி 2. சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருந்த நமது இடும்பன் சேர்வைக்காரனை நாம் சிறிது கவனிப்போம். அவன் நீலலோசனி அம்மாளது மோதிரத்தை திருடிய குற்றத்திற்காக வியாழக்கிழமை இரவில் கைது செய்யப்பட்ட பின்னர் அந்த இரவு முழுவதும் போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் வைக்கப்பட்டிருந்து மறுநாள் காலையில் மேஜிஸ்ட்ரேட் கச்சேரியை சார்ந்த சப்ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். புதிதாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தங்கள் வழக்கின் விசாரணை முடிவடைகிற வரையில் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறைசாலைக்கு சப்ஜெயில் என்று பெயர். இடும்பன் சேர்வைக்காரன் அடைக்கப்பட்டிருந்த சப்ஜெயில் நிரம்பவும் அழுத்தமும் பந்தோபஸ்துமான ஒரு பெரிய கட்டிடம். அது 2 கட்டுகள் உடையதாக இருந்தது. ஒவ்வொரு கட்டின் நடுவிலும் பெருத்த முற்றம் இருந்தது. அந்த முற்றத்தை சுற்றி 4 பக்கங்களிலும் பெருத்த தாழ்வாரங்கள் இருந்தன. ஒவ்வொரு தாழ்வாரத்திலும் தடித்த இரும்பு கம்பி கதவுகளை கொண்ட சிறிய சிறிய அறைகள் வரிசையாக அமைந்திருந்தன. மேற்படி இரும்பு கம்பி கதவுகள் அழுத்தமான பெரிய இரட்டை பூட்டுகளால் பூட்டி பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. சில அறைகளில் அறைக்கு ஒவ்வொரு கைதி வீதம் விடப்பட்டிருந்தனர். எந்த கைதியின் விஷயத்தில் தக்க ருஜு ஆகப்பட்டு விட்டதோ அந்த கைதி பலருடன் ஒன்றாக இருக்க விடப்பட்டிருந்தான். எந்த கைதியின் வழக்கில் சரியான ருஜு ஆகப்படாமல் இருந்ததோ அந்த கைதியை போலீசார் தனியாக அடைத்து வைத்திருந்தனர். அதுவும் அன்றி நிரம்பும் துஷ்டர்களாகவும் தந்திரிகளாகவும் தோன்றிய குற்றவாளிகளை மற்றவருடன் பேசும்படி விடுத்தால் அவர்கள் மற்றவருக்கு துர்போதனைகளும் துர்யோசனைகளும் சொல்லிக் கொடுத்து அவர்களது மனத்தை கலைத்து விடுவார்கள் என்ற நினைவாலும் சில கைதிகளை தனிமையில் இருக்க விடுத்தனர். மேற்படி அறைகளை அடுத்தாற்போல் இருந்த 4 தாழ்வாரங்களிலும் ஒவ்வொரு தாழ்வாரத்தில் ஒவ்வொரு ஜவானாக 4 ஜவான்கள் கத்தி துப்பாக்கிகளுடன் இரவு பகல் பாரா கொடுத்திருந்தனர். அவர்கள் தாழ்வாரத்தின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு போவதும் மறுபடி திரும்புவதுமாய் அங்கும் இங்கும் வட்டமிட்டு கொண்டே நிரம்பவும் ஜாக்கிரதையாக காவல் காத்திருந்தனர். மேற்படி காவலர்களைத் தவிர வேறு பல ஜவான்களும் ஆயுதபாணிகளாய் அடிக்கடி வருவதும் ஒவ்வொரு வழக்கிற்கும் சம்பந்தப்பட்ட கைதியை அல்லது கைதிகளை விலங்கிட்டு மேஜிஸ்ட்ரேட்டின் கச்சேரிக்கு அழைத்து போவதும் மறுபடி கொணர்ந்து அடைப்பதுமாய் இருந்தனர். அத்தகைய ஏற்பாடுகளுடன் இருந்த சிறைசாலையின் 2வது கட்டில் ஒரு மூலையில் இருந்த ஒரு அறையில் நமது இடும்பன் சேர்வைக்காரன் தனிமையில் அடைக்கப்பட்டிருந்தான். மிகுந்த கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் அவனது தேகம் படபடத்து ஆடிக்கொண்டிருந்தது. அவனது மீசைகள் துடித்தன. கண்களில் தீப்பொறி பறந்தது. அவனது மனம் கட்டில் அடங்காமல் பொங்கி தவித்தது. தான் தனது ஆட்களுடன் மனோன்மணி அம்மாளை அபகரிக்க வந்த காலத்தில் தாங்கள் ஏமாறி போனதற்கு ஒரு ஆறுதலாக அந்த 2வது முயற்சியில் தான் எப்படியும் மாசிலாமணியின் சதி ஆலோசனையை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று உறுதி கொண்டு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் தான் சிறிதும் எதிர்பார்க்காதபடி அத்தகைய பெருத்த இடையூறு குறுக்கிட்டு விட்டதே என்ற நினைவினால் தூண்டப்பட்டு அவன் அப்போதே காட்டிலிருந்து புதிதாக பிடிப்பட்ட அடைக்கப்பட்ட கொடிய கரடி புலி முதலிய விலங்குகள் போல ஆத்திரமே வடிவாக நின்று அங்கும் இங்கும் உலாவுவதும் நெடுமூச்செறிவதும் வெளியில் தனது பார்வையை செலுத்தி ஆராய்ச்சி செய்வதும் தனக்குத்தானே பலவாறு எண்ணமிடுவதுமாயிருந்தான். ஆகா, என்ன இடைஞ்சல் வந்து குறுக்கிட்டு விட்டது! இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அல்லவா? நிச்சயதார்த்தம் நடந்து போய்விடுமே. நேற்று இரவு வண்டியிலேறி என்னுடைய ஆட்கள் இன்று காலையில் வந்திருப்பார்களே. எழும்பூர் ரயிலடியில் நான் வந்திருந்து அவர்களை பார்ப்பதாக சொல்லியிருந்தேனே. என்னை காணாமல் அவர்கள் என்ன செய்கிறார்களோ தெரியவில்லையே. கோமளேஸ்வரன் பேட்டையில் இன்ன தெருவில் மன்னார்குடியார் வந்து இறங்குவார்கள் என்றும் அவர்கள் இருக்கும் வீட்டில் பந்தல் வாழை மரங்கள் முதலிய அலங்காரங்கள் இருக்கும் என்றும் அவர்களில் இன்னாரை இன்ன விதம் நடத்த வேண்டும் என்றும் நான் அவர்களிடம் சொன்னதை அவர்கள் ஒருவேளை மறந்துவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லையே. அல்லது அவர்கள் அந்த விவரங்களை மறக்காமல் நினைத்திருந்தாலும் மன்னார்குடியார் இன்னார் என்ற அடையாளமே என்னுடைய ஆட்களுக்கு தெரியாது. ரமாமணியின் அடையாளமும் அவர்களுக்கு தெரியாது. அதுபோல ரமாமணிக்கும் அவர்களுடைய அடையாளம் தெரியாது. நானோ இவ்விடத்தில் அடைப்பட்டிருக்கிறேன். என் வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்பதும் தெரியவில்லை. இது இன்றைக்கே விசாரணைக்கு வந்தாலும் நான் தண்டனை அடையாமல் விடுபடுவேன் என்பதும் நிச்சயமில்லை. இந்த நிலைமையில் ரமாமணி அம்மாள் முதலியோர் சத்திரத்திலிருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆட்களோ என்னை காணாமல் எங்கே அலைகிறார்களோ அல்லது என்ன செய்கிறார்களோ
இன்று இரவு அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை என்று இடும்பன் சேர்வைக்காரன் பலவாறு எண்ணமிட்டு மிகுந்த கலக்கமும் கவலையும் ஆத்திரமும் கொண்டு நரக வேதனை அடைந்தவனாயிருந்தான். ஒவ்வொரு நிமிஷம் கழிவதும் ஒவ்வொரு யுகம் கழிவது போல இருந்தது. அன்று முழுவதும் ஆகாரத்தின் மேலாவது தூக்கத்திலாவது அவனது கவனம் நாட்டம் கொள்ளாமல் கட்டிலடங்காமல் துடித்துடித்து பறந்து கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்கள் கழிந்தது. 3 பெருத்த கற்ப காலம் கழிந்தது போலவே தோன்றியது. ஆகாரம், நித்திரை முதலியவை இல்லாமையாலும் ஓயாமல் மனக்கவலையும் ஆவலும் கொண்டு அல்லல் பட்டிருந்தமையாலும் அந்த 3 தினங்களில் அவன் ஒரு துரும்பு போல மெலிந்து போனான். அவனது முகம் விழுத்து விகாரம் அடைந்து போயிற்று. கண்கள் குழிவடைந்து போயின. அவனது சீவனில் பெரும்பாகமும் போய்விட்டதாக தோன்றியது. அந்த 3 தினங்களில் வெளி உலகத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதே அவனுக்கு தெரியாதிருந்தமையால் அவன் அதே ஆவலினாலும் ஏக்கத்தினாலும் பைத்தியம் கொண்டவன் போல காணப்பட்டான். காலையிலும் பகலிலும் மாலையிலும் போலீசார் வந்து கைதிகளை வெளியில் அழைத்து போய் தேகபாதை நிவர்த்தி, ஸ்நானம் முதலியவைகளை செய்வித்து கொணர்ந்து அடைத்த காலத்திலும் சாப்பாடு கொடுத்த காலத்திலும் இடும்பன் சேர்வைக்காரன் ஜவான்களை நோக்கி தனது வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்று கேட்பான். அவர்கள் தங்களுக்கு அந்த தகவல் தெரியாதென்று மறுமொழி கூறிவிடுவார்கள். வெள்ளிக்கிழமை இரவில் பிடிப்பட்ட அவனது ஆட்களான 16 மனிதர்களும் அந்த சிறைசாலையின் முன்கட்டிலிருந்த அறைகளில் அறைக்கு ஒருவராய் அடைக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் அவர்களும் இடும்பன் சேர்வைக்காரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஞாயிற்றுக்கிழமை பகல் வரையில் இடும்பன் சேர்வைக்காரன் தனது அறையில் தனியாகவே இருந்து வந்தான். புதிதாக வந்த கைதிகளையெல்லாம் போலீசார் மற்ற அறைகளில் அடைத்தனரே அன்றி அவன் இருந்த அறைக்கு கொண்டு வரவில்லை. திங்கள்கிழமை பகல் 1 மணி சமயத்தில் 2 ஜவான்கள் கத்தி, துப்பாக்கி முதலிய ஆயுதங்களை ஏந்தியவர்களாய் ஒரு புதிய கைதியை அழைத்து வந்தனர். அந்த கைதியின் கைகள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து விலங்கிட்டு இருந்தார்கள். அந்த ஜவான்கள் அந்த கட்டில் இருந்த 4 தாழ்வாரங்களின் வழியாக 2-3 தடவை சென்று அந்த புதிய கைதியை அடைப்பதற்கு எந்த அறை தகுதியானதென்று ஆராய்ச்சி செய்த பின் முடிவாக நமது இடும்பன் சேர்வைக்காரன் இருந்த அறைக்கு எதிரில் வந்து நின்று, சரி, மற்ற அறைகளில் பலர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், இதில் தான் ஒரே ஒருவன் இருக்கிறான், இதற்குள் இவரை விட்டு வைப்போம் என்று கூறிய வண்ணம் அந்த அறையின் பூட்டை விலக்கி கதவை திறந்து புதிய கைதியை உள்ளே அனுப்பி அவரது கைவிலங்கை நீக்கி எடுத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு போயினர். அவ்வாறு புதிதாக வந்த கைதி ஒரு துருக்க சாய்பு. அவர் நிறமும் விலை பெற்ற படோடோபமான தலைப்பாகை, சட்டைகள், நிஜார் முதலிய ஆடைகளை தரித்திருந்ததன்றி கைவிரல்களில் பல மோதிரங்களையும் அணிந்திருந்தார். அவரது சட்டை பையில் தோலினால் செய்யப்பட்ட பெரிய பணப்பை, அதாவது மணிப்பர்ஸ் ஒன்று காணப்பட்டது. அநேகமாய் மற்ற எல்லா கைதிகளும் முரடர்களாகவும் ஏழைகளாகவும் அநாகரிகர்களாகவும் இருந்ததற்கு மாறாக அந்த துருக்க சாய்பு பணக்காரர் போலவும் கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர் போலவும் காணப்பட்டார். மற்ற கீழ்த்தரமான கைதிகளோடு தம்மையும் போலீசார் கொணர்ந்து அடைத்து விட்டதை பற்றி அந்த சாய்பு நிறமும் பதைத்து குன்றி போனவராக காணப்பட்டார். ஆனாலும் அவர் எவ்வித குற்றமும் செய்யாத பரிசுத்தர் போலவும் எதற்கும் அஞ்சாதவர் போலவும் தாம் எப்படியும் விடுதலை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையை கொண்டவர் போலவும் காணப்பட்டு ஒரு மூலையில் கம்பீரமாக உட்கார்ந்து கால் மேல் கால் போட்ட வண்ணம் இருந்து ஏதோ சிந்தனை செய்வதும் தனது சகா கைதி எப்படிப்பட்டவன் என்பதை கவனிப்பதுமாயிருந்தார். அப்போது தாழ்வாரத்தில் பாரா கொடுத்து கொண்டிருந்த ஜவான் உலாத்தியபடி அந்த அறைக்கு எதிரில் வந்து நின்று அந்த சாய்புவை பார்த்து, ஐயா சாய்பு, என்ன குற்றத்திற்காக உம்மை கைதி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள்? உம்மை பார்த்தால் தக்க பெரிய மனிதர் போல் இருக்கிறதே என்று வினவினான். உடனே சாய்பு நிரம்பவும் அலட்சியமாகவும் முறுக்காகவும் பேசத் தொடங்கி, இவர்கள் கைது செய்து கொண்டு வந்துவிட்டால் என்னை தண்டித்து விட முடியுமா? இருக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன். கல்கத்தாவிலிருந்து நார்டன் துறையை வரவழைத்தால் இந்த போலீசார் எல்லோரும் உடனே பஞ்சாய் பறக்க வேண்டியதுதானே? இருக்கட்டும், இவர்கள் செய்வதையெல்லாம் செய்யட்டும். என்னை அக்கிரமமாக கைது செய்து அவமானப்படுத்தியதற்கு 1,00,000 ரூபாய்க்கு மான நஷ்ட தாவா போட்டு விடுகிறேன் என்றார். அதை கேட்ட பாராக்காரர் சிரித்து கொண்டு, ஐயா சாஹிபு, என்ன குற்றத்திற்காக உம்மை இங்கே அடைத்திருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். நீர் உம்முடைய கோபத்தையெல்லாம் என்னிடம் காட்டுகிறீரே என்றான். உடனே சாஹிபு முன்போலவே கோபமாய் பேசத் தொடங்கி,
எனக்கு என்ன ஐயா கோபம் இருக்கிறது? இது உங்களுடைய ஆதீனம். நான் என்னுடைய கோபத்தை இங்கே காட்டினால் அது செல்லுமா? ஒரு நாளும் செல்லாது. நான் ஒரு பெரிய கம்பெனியில் கஜான்சி உத்தியோகம் பார்க்கிறவன். கம்பெனியின் பணத்தில் 3 லட்சம் ரூபாய் குறைகிறதாம். அதை நான் தான் எடுத்திருப்பேன் என்று சந்தேகப்பட்டு என்னை கைது செய்திருக்கிறார்கள். செய்தால் என்ன, அதோடு குடி மூழ்கி போய்விட்டதா? இந்த நகரத்து போலீஸ் கமிஷனர் என்னை நன்றாக அறிவார். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் எனக்கு பழக்கமானவர்களே. நான் இன்னும் எவ்வளவு நாழிகை இங்கே இருக்கப் போகிறேன்? என்னை ஜாமீனில் விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதன் மேல் உத்தரவு பிறக்கிற வரையில்தான் நான் இங்கே இருக்கப் போகிறேன், அவ்வளவுதான் என்றார். உடனே பாராக்காரன், ஓஹோ அப்படியா, சரி இரும், உம்முடைய பெயர் என்ன என்றான். அதற்கு துர்க்க சாஹிபு, என் பெயர் ஜானி ஜான் கான் சாஹிபு என்றார். அதை கேட்டுக்கொண்ட பாராக்காரன் அதற்கு மேல் அவரிடம் பேச்சு கொடுக்காமல் அவ்விடத்தை விட்டு போய்விட்டான். அதுவரையில் அந்த அறைக்குள் எதேச்சையாக இருந்தவனான நமது இடும்பன் சேர்வைக்காரன் வேறு ஒருவர் அவ்விடத்திற்கு வந்துவிட்டதை பற்றி மிகுந்த கிளேசமடைந்து குன்றி போனவனாய் கம்பி கதவின் பக்கத்தில் நின்று வெளியில் பார்த்தபடி வெகு நேரம் இருந்த பின் அலுப்புற்று ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான். புதிதாய் வந்தவரோடு தான் பேச்சு கொடுத்து வெளியுலகத்து செய்தியை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இடும்பன் சேர்வைக்காரனுக்கு தோன்றியது. ஆனாலும் தான் இன்ன குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாய் அவரிடம் சொல்ல நேரும் என்றும், அவர் பெரிய மனிதராயிருப்பதால் கேவலம் திருடனாக கருதப்பட்டிருக்கும் தன்னோடு அவர் முகம் கொடுத்து பேசுவாரோ மாட்டாரோ என்றும் அவன் பலவாறு ஐயமுற்று தான் என்ன செய்வதென்பதை அறியாது தவித்திருந்தான். அன்றைய பகற்பொழுது கழிந்தது. மாலை வேளை வந்தது. வழக்கப்படி போலீசார் கைதிகளை வெளியில் அழைத்து கொண்டு போய் மறுபடி கொணர்ந்து அடைத்தனர். இடும்பன் சேர்வைக்காரனுக்கு சர்க்கார் ஆகாரம் வந்து சேர்ந்தது. அவன் அதை ஒரு மூலையில் வைத்துக் கொண்டான். ஜானி ஜான் கான் சாஹிபுவின் சொந்தக்காரரான இன்னொரு துருக்கர் வெளியிலிருந்து அதிகாரிகளின் உத்தரவு பெற்று அவருக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு வந்தார். அதை வாங்கி ஒரு பக்கத்தில் வைத்து உண்டபின் அவரது காதில் அவரது சொந்தக்காரர் தனிவான குரலில் ஏதோ ரகசியமான செய்தி கூறினார். அதை கேட்ட ஜானி ஜான் கான் சாஹிபு, எப்போது ஜாமீனில் விடுவதற்கு 20,000, பிறகு கேஸை மேலே அனுப்பாமல் தள்ளிவிடுவதற்கு 1 லட்சம், அதற்கு சம்மதமானால் சப் இன்ஸ்பெக்டரை வர சொல். என் கையில் இருக்கிற பணத்தில் 20,000 ரூபாயை இங்கேயே கொடுத்து விடுகிறேன் என்று மெதுவான குரலில் கூறினார். அதை கேட்டுக்கொண்டு அவரது சொந்தக்காரர் போய்விட்டார். அவர்கள் ஒருவருக்கொருவர் நிரம்பும் ரகசியமான வார்த்தை சொல்லிக் கொண்டனர். ஆனாலும் இடும்பன் சேர்வைக்காரன் கவனிப்பாக உற்று கேட்டு அவர்கள் பேசிக்கொண்டதையெல்லாம் அப்படியே தெரிந்து கொண்டு ஒன்றையும் அறியாதவன் போல ஒரு மூலையில் தனது படுக்கையை விரித்து படுத்து தூங்குகிறவன் போல நடித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு 2 நாழிகை காலம் கழிந்தது. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் வெளியிலிருந்து வந்து அந்த அறைக்கு வெளியில் நின்று கம்பியின் இடுக்கால் உள்ளே பார்த்து, சாய்பு சாய்பு என்று மெதுவாக 2 தரம் கூப்பிட்டார். அதுவரையில் சுவரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சாய்பு திடுக்கிட்டு விரைவாக எழுந்து கம்பிக்கருகில் போய் நின்று சப் இன்ஸ்பெக்டரிடம் ரகசியமாக சிறிது நேரம் சம்பாஷித்திருந்த பின் தமது சட்டை பையில் இருந்த மணிப்பரிசை எடுத்து அதற்குள் ஏராளமாக திணித்து வைக்கப்பட்டிருந்த நோட்டு சுருளை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்து, எல்லாம் 1000 ரூபாய் நோட்டுகளாய் 20 நோட்டுகள் இருக்கின்றன, எண்ணி பார்த்து கொள்ளுங்கள், என்னை எப்போது ஜாமீனில் விடுவார்கள் என்றார். அதற்கு சப் இன்ஸ்பெக்டர், நாளை காலை 7 மணிக்கு நான் வந்து உம்மை பார்க்கிறேன். காலை 10 மணிக்குள் நீர் வெளியில் வந்து விடும்படியான வழியை தேடுகிறேன். பயப்பட வேண்டாம். எப்படியாவது பல்லை கடித்துக்கொண்டு இந்த ஓர் இரவை கடத்தும் என்று கூறிவிட்டு விரைவாக அவ்விடத்தை விட்டு போய்விட்டார். தூங்குகிறவன் போல படுத்திருந்த நமது இடும்பன் சேர்வைக்காரன் அவ்விடத்தில் நடந்தவைகளையெல்லாம் நன்றாக கவனித்து தெரிந்து கொண்டான். அவனது மனத்தில் பலவித எண்ணங்கள் தோன்றின. வெளியிலிருந்து தனக்கு உதவி செய்ய தகுந்த மனிதர்கள் யாரும் இல்லாத இந்த அந்நிய ஊரில் வந்து தான் சிறைப்பட நேர்ந்தது என்றும், அந்த சமயத்தில் மாசிலாமணி சென்னையில் இருந்தால் அவன் தன்னை விடுவிக்க ஏற்பாடு செய்வான் என்றும் இடும்பன் சேர்வைக்காரன் எண்ணினான். ரமாமணி அம்மாள் முதலியோர் சென்னையிலிருந்தும் தனக்கு எவ்வித உதவி செய்யவும் முன்வரவில்லையே என்ற ஆத்திரமும் பொங்கி எழுந்தது. தான் சிறைப்பட்டு போனதை பற்றி அவர்கள் கும்பகோணத்திற்கு உடனே ஒரு தந்தி அனுப்பினால் மாசிலாமணி வந்து தனக்கு உதவி செய்வான் என்ற நினைவு தோன்றியதனால்
தான் ரமாமணி அம்மாளை பார்ப்பதற்கும் வகையில்லை என்பதை உணர்ந்த அவன் மிகுந்த கவலையும் சஞ்சலமும் அடைந்தவனாய் தனது திக்கற்ற நிலைமையை எண்ணி எண்ணி ஏங்கி இருந்த தருணத்தில் அவ்விடத்தில் சுவரில் சாய்ந்தபடி உல்லாசமாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஜானி ஜான் கான் சாஹிபு இடும்பன் சேர்வைக்காரனை நோக்கி மிருதுவாகவும் நயமாகவும் பேசத் தொடங்கினான். ஐயா, ஏன் பொழுதோடு படுத்துக்கொண்டீர்? இதற்குள் தூக்கம் வந்துவிட்டதா என்ன என்றான். கண்ணியமும் மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் வாய்ந்தவராக தோன்றிய அந்த சாஹிபு தன்னை மதித்து தன்னோடு பேச மாட்டார் என்று அவன் நினைத்ததற்கு மாறாக தான் எதிர்பாரா வகையில் அவர் தன்னோடு சிநேகபாவமாய் பேச்சு கொடுத்ததை உணர்ந்த இடும்பன் சேர்வைக்காரன் மிகுந்த களிப்பும் ஊக்கமும் அடைந்தான். தனது திக்கற்ற நிலைமையில் அந்த பெரிய மனிதரோடு தாம் பழக்கம் செய்து கொண்டு அவர் வெளியில் போன பின் அவரை கொண்டு மாசிலாமணிக்கு செய்தி அனுப்பலாம் என்ற நினைவு தோன்றியது. ஆகையால் அவன் சரையில் என்று எழுந்து உட்கார்ந்து வணக்கமாகவும் மரியாதையாகவும் வினயமாகவும் மறுமொழி கூறத் தொடங்கினான். எனக்கு தூக்கம் வரவில்லை. பகலெல்லாம் ஓயாமல் நின்றதனால் கால் கடுப்பெடுத்து கொண்டது. அதனால் இப்படி கொஞ்சம் படுத்தேன் என்றான். அதை கேட்ட சாஹிபு அவனது வணக்கத்தையும் மரியாதையும் கண்டு அவனிடம் ஒருவித அபிமானமும் அன்பும் கொண்டவராய், ஓகோ, சரி, அப்படியானால் படுத்துக்கொள்ளும். உம்மை பார்த்தால் தக்க பெரிய மனிதராயும் யோகியதா பட்சமுடையவராயும் தெரிகிறது. உம்மை ஏன் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்? அபாண்டமாக என்னை இந்த போலீசார் கொண்டு வந்து இங்கே வைத்திருப்பதை என்ன அநேகமாய் இவ்விடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் என்னைப் போலவே அக்கிரமமாக அடைப்பட்டு இருப்பவர்கள் என்றே நினைக்கிறேன். என்ன குற்றத்திற்காக உம்மை போலீசார் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்? நேர் எப்போதும் இருப்பது இந்த ஊர்தானோ என்றார். அவ்வாறு அவர் நிரம்பவும் அனுதாபத்தோடும் தான் குற்றமற்றவன் என்ற நல்ல அபிப்பிராயத்தோடும் பேசியதை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன் மிகுந்த குதூகலமும் ஆறுதலும் அடைந்து, சாஹிபு ஐயா, அந்த அக்கிரமத்தை என்னவென்று சொல்வேன்? நான் இருப்பது கும்பகோணம். ஒரு கல்யாண விஷயமாக நான் இங்கே வந்தேன். வந்து ராமசாமி முதலியார் சத்திரத்தில் நான் எங்கள் ஊர் மனிதர்களோடு தங்கியிருந்த காலத்தில் ராத்திரி படுத்திருக்கையில் ஒரு பெண் பிள்ளையின் கைவிரலில் இருந்த மோதிரத்தை நான் திருடிவிட்டேன் என்று அபாண்டமாக என் மேல் குற்றம் சுமத்தி போலீசார் என்னை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்பதும் தெரியவில்லை. எனக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாரும் இந்த ஊரில் இல்லை. என்னுடைய சொந்த ஊராகிய கும்பகோணமாயிருந்தால் எனக்கு உதவி செய்ய ஏராளமான மனிதர்கள் வருவார்கள். 1000 அல்ல, 10000 அல்ல, எனக்காக செலவு செய்யக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு இப்பேற்பட்ட கதி நேர்ந்து விட்டது என்ற செய்தியை கூட அவர்களுக்கு தெரியப்படுத்த நான் அசக்தனாக இருந்து தவிக்கிறேன் என்று நிரம்பவும் தாபந்திரியமாகவும் பரிதாபகரமாகவும் கூறினான். அதை கேட்ட சாஹிபு சிறிது நேரம் சிந்தனை செய்த பின்னர் நிரம்பவும் விசனகரமாகவும் கணிகரமாகவும் பேசத் தொடங்கி, ஐயா, உம்முடைய வரலாற்றை கேட்க நான் என்னுடைய சொந்த விசனத்தை கூட இப்போது அவ்வளவாக உணரவில்லை. உம்முடைய நிலைமை நிரம்பவும் பரிதாபகரமாக இருக்கிறது. உம்முடைய முகத்தின் கம்பீரத்தை பார்க்கும்போதே நீர் திருட்டு முதலிய அற்ப குற்றங்களில் இறங்கக்கூடியவர் அல்ல என்பது நன்றாக தெரிகிறது. நீர் சொன்ன வரலாறு உண்மையானதென்றே என் மனதில் தானாகவே ஒருவித நம்பிக்கை உண்டாகிறது. இந்த வேளையில் ஆண்டவன் என்னை இங்கே கொண்டு வந்துவிட்டு உம்முடைய துக்ககரமான வரலாறு என் காதில் விழும்படி செய்தது நான் என்னால் ஆன உதவியை உமக்கு செய்ய வேண்டும் என்ற கருத்தோடுதான் என்று நினைக்கிறேன். நான் உம்மை பார்த்ததற்கு ஒரு பலனாக உமக்கு என்னால் ஏதாவது உதவியாக வேண்டுமானால் நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். நாளைய தினம் சாயங்காலத்திற்குள் நான் இவ்விடத்திலிருந்து வெளியில் போய்விடுவேன். இந்த ஊர் போலீஸ் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் முதலியவர்கள் எனக்கு நிரம்பவும் வேண்டிய மனிதர்கள். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நாளைய தினம் காலையில் இங்கே வருவார். அவரிடம் உம்மை பற்றி நான் சிபார்சு செய்து பார்க்கிறேன். அவரால் உமக்கு செய்யக்கூடிய உதவியை அவசியம் செய்ய சொல்கிறேன். நீர் கவலைப்பட வேண்டாம் என்றார். அதை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன் அளவற்ற மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைந்து தனது மனப்பூர்த்தியான நன்றி அறிதலை வெளிப்படுத்தி, சாஹிபு ஐயா, நீங்கள் சொல்வது போல ஆண்டவன்தான் என் மேல் இரக்கம் கொண்டு உங்களை இந்த சமயத்தில் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்னுடைய இந்த திக்கற்ற நிலைமையில் நீங்கள் இந்த உதவி செய்தால் உங்களுக்கு பெருத்த புண்ணியம் உண்டாகும். ஆண்டவன் உங்களுக்கு எவ்வித குறைவையும் வைக்க மாட்டார் என்று நிரம்பவும் உருக்கமாக கூறினான். அதற்கு மேல் அவர்கள் அதிகமாய் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் அவ்வளவோடு சம்பாஷணையை நிறுத்தி கொண்டு
அப்போதைக்கப்போது லோகா பிரம்மமாய் ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் சொல்லியபடி இருந்து அப்படியே படுத்துக்கொண்டு துயின்று அந்த இரவை போக்கினார்கள். மறுநாள் காலையில் பாராக்காரர்கள் வந்து வழக்கப்படி அவர்களை வெளியில் அழைத்து கொண்டு போய் திருப்பி அழைத்து வந்து அவ்விடத்தில் அடைத்தனர். இடும்பன் சேர்வைக்காரனுக்கு காலை ஆகாரம் சர்க்காரால் கொடுக்கப்பட்டது. சாஹிபுக்கு முதல் நாளைய போல வெளியிலிருந்து சொந்த ஆகாரம் வந்தது. அதை அவர் உட்கொண்ட பின் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரது வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தவராய் கம்பி கதவண்டை போய் நின்று கொண்டிருந்தார். கால் நாழிகை காலத்தில் அவரும் வந்து சேர இருவரும் ஒருவருக்கொருவர் சலாம் வைத்து அந்யோன்யமாய் பேசத் தொடங்கினர். சப் இன்ஸ்பெக்டர் கம்பி கதவின் வெளிப்பக்கத்திலும் சாஹிபு உள்பக்கத்திலுமாய் நின்று காதோடு ரகசியமாய் அரை நாழிகை சாவகாசம் சம்பாஷித்திருந்தனர். அந்த சம்பாஷணையில் ஒரு வார்த்தை கூட இடும்பன் சேர்வைக்காரனுக்கு கேட்கவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் தமது சம்பாஷணையை முடித்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு உடனே போய்விட்டார். சாஹிபு கம்பி கதவை விட்டு அந்த அறையின் கோடிக்கு போய் நின்று சைகை செய்து இடும்பன் சேர்வைக்காரனை அழைக்க அவர் தனக்கு ஏதோ விசேஷ செய்தி சொல்லப்போகிறார் என்ற ஆவல் கொண்டவனாய் அவன் விரைவாக அவரிடம் போய் நிரம்பவும் வணக்கமாகவும் மரியாதையாகவும் அடங்கி ஒடுங்கி நின்றான். உடனே சாஹிபு, ஐயா, என்னை ஜாமீனில் விடும்படி இவர்கள் சிபார்சு செய்துவிட்டார்களாம். இன்று மத்தியானம் 12 மணிக்குள் மேஜிஸ்ட்ரேட்டின் உத்தரவு கிடைத்துவிடும். நான் உடனே இவ்விடத்தை விட்டு போய்விடுவேன். இப்போது வந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் நான் உம்மை பற்றியும் பேசினேன். அவர் சொல்வதை பார்த்தால் நீர் உண்மையிலேயே திருட்டு குற்றம் செய்தவர் என்று நினைக்கும்படியாகத்தான் இருக்கிறது. உம்மை இவர்கள் பிடித்ததற்கு மறுநாள் உமக்கு பேதி மருந்து கொடுத்து உம்முடைய வயிற்றில் இருந்த மோதிரத்தை வெளிப்படுத்தினார்களாமே. அப்படி இருக்க இவர்கள் அபாண்டமாக இதை கற்பனை செய்திருக்கிறார்கள் என்று நாம் எப்படி நினைக்கிறது என்றார். இடும்பன் சேர்வைக்காரன் நிறமும் பரிதாபகரமான குரலில், சாஹிபு ஐயா, ஆண்டவன் அறிய சொல்கிறேன், நான் அந்த மோதிரத்தை திருடவே இல்லை. மறுநாள் இவர்கள் எனக்கு பேதி மருந்து கொடுத்தது நிஜமே. அப்போது மோதிரம் வெளிப்பட்டதாக இவர்கள் சொல்கிறார்களே அன்றி அதை நான் பார்க்கவே இல்லை. நான் வெளிக்கு போய் வந்த பிறகு போலீசார் போய் பார்த்து மோதிரத்தை அங்கே போட்டிருக்க வேண்டுமே அன்றி பிரமாணமாக நான் திருடவே இல்லை என்று அழுத்தமாக கூறினான். அதை கேட்ட சாஹிபு அதை என்னதென்று தீர்மானிக்க மாட்டாமல் சிறிது நேரம் தவித்தவராய், ஐயா, நீர் பேசுவதை பார்த்தால் உண்மை போலவே படுகிறது. அவர்களும் ருஜுவோடு இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள். இப்போது இருக்கும் நிலைமையில் இந்த திருட்டு குற்றத்திற்காக உமக்கு குறைந்தது 6 மாத காலத்திற்காவது கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் என்று சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். அதுவும் அன்றி இன்னொரு பெரிய சங்கதியும் சொன்னார். இந்த ஊரில் கலெக்டர் ஒருவர் இருக்கிறாராம். அவருடைய பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தார்களாம். அதற்காக மன்னார்குடியிலிருந்து பிள்ளை வீட்டார் வந்து கோமளேஸ்வரன் பேட்டையில் இறங்கியிருந்தார்களாம். அவர்களுக்கு கும்பகோணத்தில் யாரோ பகைவர் இருக்கிறார்களாம். அவர்களால் அனுப்பப்பட்ட ஆட்கள் வந்து இரவில் வீட்டிற்குள் புகுந்து கல்யாணத்திற்கு வந்திருந்த மனிதர்களுடைய காது மூக்குகளையெல்லாம் அறுத்து பெருத்த அக்கிரமம் நடத்திவிட்டார்களாம். அவர்களுள் சிலர் பிடிபட்டு இந்த சிறைசாலையின் முதல் கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களை போலீசார் அடித்து கேட்டதில் நீர்தான் அவர்களை அழைத்து வந்தீர் என்று கொஞ்ச நேரத்திற்கு முன்னேதான் அவர்கள் ஒப்புக்கொண்டார்களாம். அந்த விஷயத்தில் உம்மேல் மகா விபரீதமான குற்றம் வருவது நிச்சயம் என்றும் அதற்காகவே இந்த திருட்டு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். இதையெல்லாம் கேட்டவுடனே நாம் விஷயத்தில் செய்ய எத்தனைக்கும் உதவி பிரயோஜனப்படாதென்று தோன்றிவிட்டது. ஆனாலும் நான் துணிந்து சப் இன்ஸ்பெக்டரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து நீர் கும்பகோணத்தில் உள்ள யாருக்காவது கடிதம் எழுதி பணம் வருவித்து கொடுப்பதானால் அவர் அதை வாங்கி கொண்டு உம்மை மெதுவாய் தப்ப வைத்து விட முடியுமா என்று கேட்டு பார்த்தேன். போலீஸ் கமிஷனருக்கு 10,000, மற்ற போலீஸ் சிப்பந்திகளுக்கெல்லாம் 5,000 15,000 ரூபாய் பெயருமானால் உம்மை நிரம்பவும் தந்திரமாக தப்ப வைத்து விடுவதாக சொல்கிறார். உம்முடைய அபிப்பிராயம் என்ன? சீக்கிரம் சொல்லும். நான் இனி அதிக நேரம் இங்கே இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷத்தில் என்னை விட்டுவிட உத்தரவு வரக்கூடும் என்றார். இடும்பன் சேர்வைக்காரன் மிகுந்த கலக்கமும் திகிலும் கொண்டு சிறிது நேரம் ஆழ்ந்து யோசனை செய்தான். தன் மீது போலீசார் ஏற்படுத்த போகும் குற்றங்களில் தான் தப்புவது கூடா காரியம் என்பது நிச்சயமாக தெரிந்தது. ஆகையால் போலீசார் கேட்கும் தொகையை தான் மாசிலாமணியிடம் கேட்டு வாங்கி கொடுத்து தப்பித்து போவதே உசிதமாகப்பட்டது. ஆகவே அவன் சாஹிபுவை நோக்கி, சாஹிபு ஐயா,
நான் உண்மையில் குற்றம் செய்தேனோ இல்லையோ அது ஆண்டவனுக்குத்தான் தெரிய வேண்டும். போலீசார் சொல்வதிலிருந்து அவர்கள் எனக்கு எப்படியும் தண்டனை செய்து வைப்பார்கள் என்பது நிச்சயமாக தோன்றுகிறது. அவர்கள் கேட்கும் தொகை பெரிய தொகையாக இருக்கிறது. இந்த ஊரில் எனக்கு ஒரு செல்லா காசு கூட பெயராது. கும்பகோணத்தில் உள்ள என் சிநேகிதர் ஒருவருக்கு எழுதி அந்த தொகையை வரவழைத்துத்தான் கொடுக்க வேண்டும். அதை நான் எப்படி வரவழைக்கிறது என்பதுதான் தெரியவில்லை. என் சிநேகிதருக்கு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதை யாராவது தபால் பெட்டியில் போட்டால் அது அவரிடம் போய் சேர்ந்துவிடும். அவர் உடனே பணத்தோடு வந்து சேருவார். அவ்வளவு தூரத்திற்கு நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அதை கேட்ட சாஹிபு சிறிது நேரம் யோசனை செய்து, சரி, அப்படியே செய்து உம்முடைய சிநேகிதரை பணத்தோடு வரவழைத்து காரியத்தை முடிப்பதே உசித்தப்படுகிறது. ஆனால் நீர் சொல்கிறபடி கடிதத்தை தபாலில் போடுவது பிசகு. அது தவறினாலும் தவறிப்போகும். இந்த அவசர வேளையில் அது அவரிடம் போய் சேராமல் போனால் காரியம் கெட்டுப்போகும். கடிதத்தை ரிஜிஸ்டர் செய்வதும் பிசகு. அதுவே பின்னால் உமக்கு விரோதமான சாட்சியாக முடிந்தாலும் முடியும். ஆகையால் இந்த விஷயத்தில் நான் உமக்கு ஒரு உதவி செய்கிறேன். நீர் கடிதம் எழுதி என்னிடம் கொடும். நான் என்னுடைய ஆளிடம் அதை கொடுத்து இன்றைய ராத்திரி ரயிலிலேயே அவனை அங்கே அனுப்பி நேரில் கடிதத்தை கொடுக்கும்படி செய்கிறேன். அவரே பணத்தோடு நேரில் புறப்பட்டு வருவதே நல்லதென்றும், அல்லது தடுக்க முடியாத ஏதாவது அசந்தர்ப்பத்தினால் அவர் நேரில் வர முடியாவிட்டால் பணத்தை அந்த ஆள்வசமே கொடுத்து அனுப்பலாம் என்றும் நீர் எழுதிவிடும் என்றார். இடும்பன் சேர்வைக்காரன் அதற்கிணங்க சாஹிபு தமது சட்டை பையில் இருந்த காகிதம், ஃபவுண்டன் பேனா முதலியவற்றை எடுத்துக் கொடுக்க அவன் அதை வாங்கி மாசிலாமணிக்கு சுருக்கமான கடிதம் ஒன்று எழுதினான். அபாண்டமாக தன்மேல் ஒரு திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதால் அவன் 15,000 ரூபாயோடு உடனே புறப்பட்டு நேரில் வர வேண்டும் என்றும், வர முடியாவிட்டால் அதை அந்த ஆள்வசம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் எழுதி முடித்தான். அதை தவிர வேறு எந்த விஷயத்தையும் அவன் அதில் குறிக்கவில்லை. அவ்வாறு எழுதப்பட்ட கடிதத்தை அவன் சாஹிபுவினிடம் கொடுத்து அவர் அதை வாங்கி படித்து பார்த்து அது நிரம்பவும் ஜாக்கிரதையாகவும் நன்றாகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவனை புகழ்ந்து அதை தாம் வெளியில் போனவுடன் ஓர் உரையில் போட்டு ஒட்டி தமது ஆள்வசம் கொடுத்து அனுப்பிவிடுவதாக உறுதி கூறி மடித்து சட்டை பையில் வைத்துக் கொண்டதன்றி மாசிலாமணியின் விலாசத்தையும் கேட்டு இன்னொரு காகிதத்தில் குறித்து கொண்டார். அதன் பிறகு சாஹிபு, ஐயா, இந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு வேடிக்கையான சங்கதி கூட தெரிவித்தார். இந்த ஊர் கலெக்டருடைய பெண்ணை கட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த மாப்பிள்ளை என்ன செய்தானாம்? அந்த பெண்ணை அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லையாம். அவளுடைய அழகும் குணமும் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்பதற்காக அவன் பெண் வேஷம் போட்டுக்கொண்டானாம். அவனுடைய சிநேகிதன் ஒருவனையும் கூட்டிக் கொண்டு பெண்ணின் புதிய சம்பந்தி வீட்டு மனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய பங்களாவிற்கு போய் அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தானாம். அந்த பெண் அந்த தகவலை தன் தகப்பனாருக்கு தெரிவித்ததாம். அவர் உடனே மன்னார்குடிக்கு தந்தி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட உறவினர் தங்களுக்கு யாரும் இல்லை என்று மன்னார்குடியார் மறுதந்தி கொடுத்தார்களாம். உடனே கலெக்டர் போலீசாருடன் வந்து உண்மையை விசாரிக்க அவர்கள் உண்மையை சொல்லவில்லையாம். அவர்களை போலீசார் அவ்விடத்தில் ராத்திரி முழுவதும் அடைத்து வைக்க உத்தேசித்து பூட்டி வைத்தார்களாம். அந்த சமயத்தில் கலெக்டருடைய பெண்ணை அபகரித்து போக வந்த யாரோ விரோதிகள் ஆள் மாறாட்டமாக பெண் வேஷத்தோடு இருந்த மாப்பிள்ளையை தூக்கி கொண்டு போய்விட்டார்களாம். அந்த ஆட்களும் இப்போது பிடிபட்டு இருக்கும் ஆட்களும் ஒரே ஆட்கள் தானா என்பதை பற்றியும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்களாம். அது ருஜுவாகும் பட்சத்தில் அதிலும் போலீசார் உம்மை சம்பந்தப்படுத்த உத்தேசம் என்று சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார் என்றார். அந்த வரலாற்றை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன் திடுக்கிட்டு, ஆ, அப்படியா என்று மிகுந்த வியப்பை காட்டும் சொற்களை கூறினான். உடனே சாஹிபு, ஐயா, நீர் பேசுவதை பார்த்தால் இந்த விஷயம் ஏற்கனவே உமக்கு தெரியும் போலிருக்கிறதே என்றார். உடனே இடும்பன் சேர்வைக்காரன், இல்லை இல்லை, நானும் அந்த மாசிலாமணி பிள்ளையும் ஒரு நாள் சமாச்சார பத்திரிகை வாசித்த காலத்தில் இந்த தகவல் அதில் வெளியாகி இருந்ததை படித்து ஆச்சரியமடைந்தோம். அந்த பெண்ணின் புருஷனே பெண் வேஷம் போட்டுக்கொண்டு வந்தான் என்று இப்போது நீங்கள் சொன்னதை கேட்கவே எனக்கு அது நிரம்பவும் அதிசயமாகப்பட்டது. வேறொன்றும் இல்லை என்றான். அதற்கு சாஹிபு, ஓகோ, அப்படியா சங்கதி? என்னவோ போலீசார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கும் சம்பளம் செரிக்க வேண்டுமல்லவா? அதற்கு நிரபராதிகள் எல்லாம் வயிறெறிய செய்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில்
நான் ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயமாக சொல்வேன். இவர்கள் இந்த போலீஸ் வேலையிலிருந்து இவ்வளவு அபாரமான சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்களே, இவர்களில் எவனாவது முன்னுக்கு வந்து பிள்ளை குட்டிகளோடு நீட்டித்து சேமமாய் வாழ்ந்ததுண்டா? அது ஒரு நாளும் இல்லை. அக்கிரம காசு ஆடியோடு வேரை கிள்ளி விஷத்தை வைத்து அவர்களை பூண்டோடு நாசமாய் போய்விடும்படி செய்வது நிச்சயம் என்றார். அதை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன், ஆம், நீங்கள் சொல்வது மெய்யான விஷயம். இந்த புது மாப்பிள்ளையின் விஷயத்தை என் சிநேகிதர் கேட்டால் என்னை விட 10 பங்கு அதிகமாய் ஆச்சரியமடைவார். அதை பற்றி நான் ஒரு வரி என் சிநேகிதருக்கு எழுதலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து அந்த கடிதத்தை கொடுங்கள் என்றான். உடனே சாஹிபு கடிதத்தை எடுத்துக் கொடுக்க இடும்பன் சேர்வைக்காரன் அதன் அடியில் கீழே கண்டபடி சேர்த்து எழுதினான். சென்னை கலெக்டர் பட்டாபிராம பிள்ளையின் வீட்டில் நடந்த சம்பவத்தை நாம் பத்திரிகையில் படித்தோம் அல்லவா? வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனி என்று சொல்லிக் கொண்டு வந்து இரவில் முரடர்களால் அபகரிக்கப்பட்டு போன பெண் உண்மையில் பெண் அல்லவாம். கலெக்டருடைய பெண்ணை கட்ட இருந்த மாப்பிள்ளை பையனே அந்த பெண்ணின் குணாதிசயங்களை அறிய அப்படி பெண் வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே வந்திருந்தானாம் என்று இடும்பன் சேர்வைக்காரன் சேர்த்து எழுதி அதை மறுபடியும் சாய்புவினிடம் கொடுக்க அதை அவர் வாங்கி முன்போல பத்திரப்படுத்திக் கொண்டார். அதன் பிறகு 2 நாழிகை காலம் கழிந்தது. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேறொரு ஜவானோடு மறுபடியும் அங்கே வந்து சேர்ந்தார். அந்த ஜவான் தனது கையில் வைத்திருந்த திறவுகோலால் அந்த அறையின் பூட்டை திறந்து விட்டான். உடனே சப் இன்ஸ்பெக்டர் உள்ளே நோக்கி, சாய்பு ஐயா, உம்மை ஜாமீனில் விடும்படி உத்தரவு ஆகிவிட்டது, வாரும் வெளியே என்றார். அதை கேட்கவே சாய்புவின் முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்து போயிற்று. அவர் உடனே இடும்பன் சேர்வைக்காரனை தனியாக ஒரு மூலைக்கு அழைத்து போய் வைத்துக்கொண்டு, சேர்வைக்காரரை பார்த்தீரா, என்னுடைய பணம் செய்த வேலையை? மகா ஆடம்பரமாக என்னை பிடித்து வந்து இங்கே அடைத்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் என்னுடைய 20,000 ரூபாயை வாங்கியவுடன் நாய் போல படித்து எனக்கு உபசரணை செய்கிறான் பார்த்தீரா? நான் உம்மை எப்படியும் தப்ப வைப்பது நிச்சயம். ஆனால் அந்த மாசிலாமணி பிள்ளை மாத்திரம் உடனே பணம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மற்ற வேலையை நான் ஒரு நொடியில் முடித்து விடுவேன். நான் போய் வருகிறேன் என்ற மாலையில் நான் என் ஆளை அனுப்பினால் அவன் நாளைய தினம் கும்பகோணத்துக்கு காரியத்தை முடித்துக்கொண்டு மறுநாள் இங்கு வந்து சேர்வான். இன்று செவ்வாய்க்கிழமை அல்லவா? வியாழக்கிழமை காலை 8 அல்லது 9 மணிக்கு நான் இங்கே வந்து முடிவை உனக்கு தெரிவிக்கிறேன் என்றார். உடனே சேர்வைக்காரன், சரி, அப்படியே செய்யுங்கள். இந்த சமயத்தில் நான் உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கிறேன். எப்படியாவது முயற்சி செய்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு நினைவு தோன்றுகிறது. அந்த மாசிலாமணி பிள்ளையை நேரில் வருவாரோ மாட்டாரோ? அநேகமாய் அவர் பணத்தை தான் கொடுத்து அனுப்புவார் என்று நினைக்கிறேன். நீங்கள் அனுப்புகிற ஆள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று நிரம்பவும் பணிவாக கூறினான். அதற்கு சாஹிபு, ஐயா, அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ஆளிடம் 1,00,000 ரூபாய் கொடுத்தால் கூட அவன் அதை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் அவனுக்கு நேற்று உடம்பு ஜுரமாக இருந்தது. அவன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவனை அனுப்புகிறேன். இல்லாவிட்டால் உமாக்காக நானே நேரில் போய்விட்டு வந்து விடுகிறேன் என்றார். அவ்வாறு கூறிய பின் சாஹிபு அவ்விடத்தை விட்டு வெளியில் வந்தார். உடனே ஜவான் மறுபடி கதவை மூடி பூட்டினான். அவனும் மற்ற இருவரும் அவ்விடத்தை விட்டு போய்விட்டனர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.